Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாரோட ஃபேவரட் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பணியாரமும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிப்பு பணியாரம், செட்டிநாடு கார பணியாரம், புதினா பணியாரம், இப்படி எல்லா வகையான பணியாரம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் ஸ்டஃப்டு பணியாரம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு பணியாரம் செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பணியாரத்துக்கு பணியார மாவு ரெடி பண்ணிக்கோங்க. பணியார மாவு எப்படி பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோடு பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்னீர் 100 கிராம். இது நீங்கள் ஹோம்மேடாகவும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கடையில் தான் வாங்கியிருக்கேன். பல்லாரி 1, பச்சை மிளகாய் 5லிருந்து 6, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம். இந்த பணியார மாவுல இருந்தே நம்மளால 3 ரெசிபி பண்ண முடியும். ஆப்பம், உரப்பு பணியாரம், இனிப்பு பணியாரம்னு. அதனால நான் இன்னைக்கு பன்னீர் பணியாரம் செய்யறதுக்கு தேவையான கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி சேர்த்து வதக்கிக்க போறோம். பல்லாரி நல்லா கண்ணாடியா மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடியா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததா பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். பல்லாரி, பச்சை மிளகா இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசா நறுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாகவும் வதங்கிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். வதக்குன பச்சை மிளகா, பல்லாரி மாவோட எல்லா பக்கமும் கலந்து வரணும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பன்னீரையும் இதை போல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பணியார சட்டி வச்சு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கரண்டி மாவா சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம பீஸ் போட்டு வச்சிருக்கிற சின்ன சின்ன பன்னீர் துண்டுகளையும் எல்லாத்துலேயும் 2 இல்லைன்னா 1 வச்சுக்கோங்க. அவுட்டர் லேயர் மட்டும் பாருங்க நல்லா வெந்திருக்கு பணியாரத்தில். அடிப்பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. பன்னீரோட திருப்பி போட்ட பக்கம் வேகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸுக்கு வேக விடுங்க. அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். பன்னீர் நல்லா சுட்டு வெந்திருக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டிலையே பன்னீர் பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம ஸ்டஃபிங்க்கு பன்னீரெல்லாம் வச்சதுனால இதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் வெளிக்கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே வெரைட்டியாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி நிறையா சாப்பிடுவாங்க. பணியார மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். வீட்டிலேயே நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் பணியாரம் பண்ணலாம். நம்ம சேனல்லே நிறையா அப்லோடு பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பணியாரம் உள்ள நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மெத்துன்னு வெந்திருக்கு. உள்ள பன்னீர் கூட நல்லா வெந்திருக்கு. பணியார மாவு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் பணியாரம் பண்ணுறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. வீட்டிலே சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.